ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லைங்களா? இந்த கீரை பேர் தான் வந்து சண்டிக்கீரைன்றது. ஆக்சுவலி இது மரமாக வளர்கிறது. நம்ம தொட்டியில் வச்சா அந்த சைஸ்லேயே இருக்கும். இது எப்பயுமே டார்க் க்ரீனாக போகாது. எப்பயுமே இந்த இளம் பச்சையாக இருக்கனால இது எவர் க்ரீனுன்னு கூட பேர் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு வகையான கீரை. இது ஒரு ரெண்டு இலை வச்சுருந்தீங்கன்னா கூட போதும். அது அப்படியே குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு நான் ஒரு கட்டிங்ஸில் தான் வளர்த்தேன். ஒரு ஜான் அளவுக்கு கட்டிங்ஸ் இப்படி வச்சு விட்டோம்னா அது பாட்டு வளர்ந்துட்டுருக்கும். எந்த ஒரு பூச்சி தாக்கமோ மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு எதுவுமே தேவையில்லை. அவ்வளோ ஈஸியாக வளர்க்குற கீரை. ஸோ இதை சமைக்கும் போது இந்த நடுவில் இருக்க நரம்பை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த இன்பிட்வீனில் இருக்க இலையை மட்டும் சாப்பிட்லாம். ஏன்னா சில பேர் டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அந்த மாதிரி. ஆனால் இது வந்து வயிற்று புண்ணுக்கு, சிறுநீரகத்துக்கு இதுக்கெலாம் ரொம்ப நல்ல கீரை. பாருங்கள், ஒரே ஒரு இலை போதும்.